அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பற்றி. ஸோ என்னன்னா வாஸ்து அப்படிங்கும் போது நான் பொதுவான கருத்துக்கள் நிறைய நான் பார்த்துட்டேங்க. இப்போ வந்து என்னன்னா வாஸ்து பாட்டு தான் எல்லாமே கத்துறாங்க, எல்லாமே வாஸ்து பிரகாரம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வில்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 வில்லாவும் ஒரே மாதிரி தான் வாஸ்து பார்த்து கட்டுறாங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 பேர் நல்லா இருக்காங்க, 2 பேர் வந்து டவுனா இருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்க, அலாசி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நிறைய தெரியும். ஸோ இந்த வாஸ்து ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை தாண்டி ரொம்ப மெயினா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதான் உங்க வீட்டுல இருக்கும், உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதான் ஜாதகத்துல இருக்கும். உதாரணத்துக்கு நான் புரியுற மாதிரியே சொல்றேங்க. யாருக்கெல்லாம் குரு பாதிப்படைஞ்சிருக்கோ அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக வடகிழக்கு பகுதியில் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம எப்பவுமே தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் யாருடைய ஜாதகத்துலலாம் ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க வீட்டு மனை அமைஞ்சிருக்கு. ஓகே சார், இதில் என்ன வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு, அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவோம். இப்போ ஜாதகத்தில் ஒருத்தருக்கு நான் உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன், ஒரு குரு கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஜாதகத்துலேருந்து அந்த கேது எடுத்து இன்னொரு பகுதியில் போட்டுட்டு குரு எடுத்து இன்னொரு பகுதியில் போடுறதும் முடியாது. ஏன்னா அது வந்து என்னன்னா உங்க பிறக்கும் போதே எழுதி முடிச்சாச்சு உங்களுக்கு குருக்கேது இருக்கு அப்படிங்கிறத. பட் வந்து வாஸ்துல நம்ம என்ன பண்ண முடியும்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல அப்படி இருந்தாலும் வாஸ்து முறைப்படி நீங்க அதை வெல்லலாம். இப்போ குருக்கேது இருக்கிறபடியே உங்களுடைய வடகிழக்கு பகுதியில வந்து நீங்க வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு வைங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருடைய நான் ரீசெண்டா நான் போன வாஸ்து கன்சல்டேஷன்லயே சொல்றேன், வடகிழக்கு பகுதியில எட்ஜு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாமே இழுத்து வச்சு கட்டிட்டாங்க. கொஞ்சம் கூட காலி இடம் விடலை வடகிழக்கு பகுதியில். ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் இருக்கும், வடக்கு சைடில் தான் பார்த்து வாசல் இருக்கு. ஸோ வடக்கு பார்த்த சைட்டு அப்படிங்கிறத அவர் வாங்கிட்டாங்க. என்ன கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வடக்குல ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்குல இடமே இல்லாமல் முழுமையாக க்ளோஸ் அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல குருன்னு சொல்ற காரகன் வந்து பாதிப்படைஞ்சு ஒரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மூத்த பையன் வந்து பாதிப்படைஞ்சது. ரெண்டாவது அந்த வீட்டுக்கு எந்த ஒரு வாரிசும் வரலை. அதாவது அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வாரிசே இல்லை. தொழில் அதாவது பெரும்பணம் அங்கங்க போய் சிக்கி அது வர முடியல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா குருன்னு என்னென்ன காரகம் அடிப்படையில என்னென்னலாம் இருக்கோ அனைத்துமே கல்லீரல் அவருக்கு பாதிக்க அடைய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் ஏகப்பட்டது வந்துச்சு. அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ சரியில்லை, முன்னாடி நல்லா இருக்கு அப்படிங்கிறத. ஸோ இப்போ என்னுடைய சைட்ல இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி நிறைய என்கிட்ட வந்து பார்ப்பாங்க. ரெண்டாவது ஃபினான்சியல் ஆஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க. ஸோ இந்த மெடிக்கல் வர்றதும் ஃபினான்ஸ் வர்றதும் எல்லாம் காமனாக நான் எடுத்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் வாஸ்து தான் ப்ராப்ளமா இருக்கு. சார் இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரே தொந்தரவா இருக்குங்க சார், நான் வந்து பிரசனம் பார்க்கணும் அப்படிம்பாங்க. என்ன பார்க்கணும் சார்னா சோழி பிரசனம் பார்க்கணும், எனக்கு வீட்டில் வந்து தொடர்ந்து இதே மாதிரி ஆகுது, தொடர்ந்து நஷ்டமாயிட்டு இருக்கு, இல்லை ஆண் வாரிசு மட்டும் பாதிப்படைஞ்சிட்டே இருக்காங்க, என்னன்னு தெரியல சார்னா நான் உடனே சொல்லுவேன் உங்களுடைய வீட்டு வாஸ்து தான் பார்க்கணும். பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே தான் காட்டும். இதே மாதிரி ஒருத்தர் சொன்னா இல்ல சார் பிரசனம் ஒருக்க பார்க்கலன்னா சேம் அதே மாதிரி 4ஆம் பாவத்துல கவிப்பு, அதே மாதிரி குரு கவிப்பு கவிக்குது. நம்ம அப்பவே சொன்னோம் பாருங்க, ஜாமகோல் பிரசனமும் வாஸ்து தான் சொல்லுது, நம்ம வாஸ்து தான் பார்க்கணும். நீங்க இது வந்து பொதுவா சொல்றேங்க, நீங்க உங்களுடைய வாஸ்துவை மட்டும் நீங்க வந்து எப்பவுமே தெளிவா பிளான் பண்ணி கட்டிட்டீங்க. உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, இப்ப வந்து உங்களுக்கு ஆண் ஆதிக்கம் செய்யப்பட்ட வீடு வேணுமா, பெண் ஆதிக்கம் செய்யப்பட்ட வீடு வேணுமா, பொருளாதாரம் அதிகமா இருக்கிற மாதிரி வேணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பீஸ்ஃபுல்லா தூங்கி நிம்மதியா இருக்கிறத சாப்பிட்டு போகணும். பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. என்ன மாதிரி வேணுங்கிறத நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ப்ராப்ளம்ங்கிறது எதுலையுமே வராதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், யாருமே வாஸ்துனா என்ன பண்ணிடுறாங்க, 4 மூளை ஓகேங்களா, அந்த மூளையில அது வந்துச்சு அவ்வளவுதான், இந்த மூளையில இது வந்துச்சுன்னு நினைக்கிறாங்களே தவிர அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பழைய இன்டர்வியூல நான் ஒரு இதுல பேசியிருப்பேன். அப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சார் எனக்கு வந்து ஜாதகம் தான் பார்க்கணும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஜாதகம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வீடு இருக்கும், வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கு. நீங்க எனக்கு வீடு வாஸ்து எல்லாம் சரிதான் சார், என் ஜாதகத்துலேயும் பிரச்சனையான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுடைய வாஸ்து மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் சரியா வச்சிருக்கீங்க, உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டல் வாஸ்துங்கிறத கண்டிப்பாக நீங்க பார்த்தே ஆகணும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வடகிழக்குல ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல பெரிய பில்டிங் இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும்.
ஸோ அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும், உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கணும், எப்படி பரிகாரங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக நம்ம சொன்னது. இப்போ நான் வந்து சொல்ல வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கும் தென்கிழக்கும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வடகிழக்கு அப்படிங்கும்போது சொன்ன மாதிரி அந்த குரு அவருக்கு பாதிப்பு இருந்தது. அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பவே சொன்னோம், இந்த க்ளோஸ் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக ஆகாதுங்க, நீங்கள் மாற்றி வைங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து என்னன்னா அவர் வந்து அந்த விஷயத்த வந்து சார் இல்லை சார் நம்ம பண்ணிக்கலாங்க, வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது சார் இதுதான் ப்ராப்ளம், இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி இருக்கக்கூடாது, ஓப்பன் ஸ்பேஸாக கொடுக்கணும், க்ளோஸ்டு இருக்கிற இடம் வேற இது வேற அப்படிங்கும்போது அதை அவர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, ரெடினா அந்த வீட்டுட்டே அவர் கிளம்பிட்டார் ஓகேங்களா, அதாவது வேற வீட்டுக்கு வந்து குடி போயிட்டாங்க. ஒவ்வொன்றா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே எப்படி வந்து வெளியில மாட்டியிருந்த பணம் வருது, தொழில் நல்லா ஆகுது, குரு காரகம் பெரிய பணம்னு சொல்லுவாங்க, சுக்கிரன் காரகம் சிறிய பணம், குரு காரகம் பெரிய பணம்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ரெடி ஆகுது. ஸோ அப்போ அவர் அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் வந்து இது யார் மாத்துறது, இது யார் பண்றதுன்னு நினைச்சிருந்தால் கண்டிப்பாக ரெடியா இருக்க முடியாது. ஸோ எப்பவுமே விதியை மதியால் வெல்லும்பாங்க. விதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம், மதிங்கிறது வாஸ்துன்னு நான் சொல்லுவேன் என்னோடைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு வாஸ்து ஒருத்தரை எப்படி கோடீஸ்வரர் ஆகுது, கோடீஸ்வரர் ஒரு கீழே வருதுங்கிறத என் கண் கூட நிறைய பேர்த்த பார்த்துட்டேன், தினம் கூட நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் வரும்போது கூட சேம் கான்செப்ட்ல ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டிராவலிங் நான் ஷூட் வரும்போது கூட அதே மாதிரி வடகிழக்கு சைடில் முழுமையாக க்ளோஸ் ஆகி, பட் அவருக்கு என்னன்னா ஏதோ தெரிஞ்சிருக்கு, பட் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது வந்து வேலைக்கே ஆகாதுங்க. ஒரு காம்பவுண்ட் போட்டு கிளாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு சைட்ல இடம் காலி இடம் விட்டே ஆகணும். ஸோ அப்படி விடலினா அங்க பணம் தங்காது, குரு காரகம் அடிப்படும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஆண் வாரிசு தான் பாதிக்கப்படுவாங்க, அப்ப வீட்டுல பெண்மணி தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். யார் ஒரு தலைவனோ அவங்க பாதிப்பு அடைஞ்சாலே வீட்டுல இருக்கிறவங்க மற்றவங்க யாருமே நிம்மதியா தூங்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்க வடகிழக்கு சைட்ல ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இதே கையாள வேண்டும். சிம்பிள் ரூல் தான். ஸோ வடகிழக்கு பகுதினாலே உங்களுக்கு வந்து ஒரு டவுனு, ஓப்பன் ஸ்பேஸு, ஸோ இந்த மாதிரியான இடத்த நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப வீட்டில் முதல்ல சந்தோஷம் வருங்க. இதை நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்கிழக்கு சைடில் வரோம். ஸோ தென்கிழக்குல உங்களுக்கு அதிபதி வந்து சுக்கிரன். இங்கே எப்படி நான் குரு சொன்னனோ அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்புறம் சுக்கிரன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க், இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜான ஒரு விஷயங்கள், க்ளோஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ் ஓகேங்களா, ஓப்பனான இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ் வைக்கலாம், க்ளோஸ் ஆகி உள்ள வீட்டுக்குள்ள ஸ்டேர் கேஸ் வைக்கிறீங்க, இல்லை வெளியிலேயே வச்சு ஒரு சிலர் மூடி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிற பொருட்கள் வச்சால் கண்டிப்பாக பாதிப்பு 500 மடங்கு இருக்கும். அது யாருக்கு அதிகமாக இருக்கும், இப்போ நான் அது காரகம் சொல்லிட்டு சுக்கிரன், பெண்மணிக்கு அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வந்த பெண்மணி பாதிப்படைஞ்சாங்களோ, இல்லை வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாங்க பாதிப்படைகிறாங்க, இல்லை பணம் வந்து இன்கமே வர மாட்டேங்குது, சின்ன சின்ன பணங்கள் ஓகேங்களா யாருக்கெல்லாம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான் காரகம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்னன்னா மெயின் விஷயம், நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. வீட்டில் வந்து புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை சம்பந்தமான நோய்கள் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுங்கிறது கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். மூணாவது விஷயம், யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கேது இருக்கோ தென்கிழக்கு பகுதியில் 100% அவங்க தவறாதான் வச்சிருப்பாங்க. அது நான் ஏகப்பட்ட வேலை லைவ்ல பார்த்துட்டேன். அப்போ சுக்கிரன் கேது இருக்கு, ஜாதகத்துல மாற்ற முடியாது, வாஸ்து பிரகாரம் அதை கன்சல்ட் பண்ணி மாத்திக்கங்க. ரெண்டாவது, வீட்டுல எத்தனை ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, அந்த பெண் சார்ந்து என் பொண்ணுக்கு மட்டும் இது நடந்துட்டு இருக்கு, இல்லை இந்த வீட்டுல பெண் இருந்தாலே இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்குன்னா சுக்கிரன் அங்கே அடிபட்டிருக்கு. ஏன் நம்ம சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா கேதுங்கிறத உங்களுக்கு டாய்லெட், செப்டிக் டேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதை தூக்கிட்டு வந்து சுக்கிரன் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா சுக்கிரன் கேது இணைவே ஏற்பட்டு அந்த இடத்துல பாதிப்பு பயங்கரமா உள்ளாகும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வாஸ்துல. நான் ஒரு காமனா பெருசா இருக்கிறது மட்டும் சொல்றேன், உங்களுக்கே தெரியாம நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று காமனா சொல்றேன், அதெல்லாம் பேசினா ரொம்ப டைம் இழுத்துட்டு போயிடும். தெருக்குத்துல எது நல்ல தெருக்குத்து, எது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. சார் ஒரு சிலர் இது நல்லதுங்கிறாங்க, ஒரு சிலர் கெட்டதுங்கிறாங்க. அதை பத்தி கண்டிப்பா நம்ம இன்னொரு வீடியோல பிரீஃபா சொல்றேன். எல்லாமே ப்ராப்பரா ஒரு வாஸ்து கன்சல்ட் பண்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்க பண்ணிக்கிங்க. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்த வரைக்கும் வடகிழக்கிலையும் தென்கிழக்கிலையும் நான் சொன்ன மாதிரி எதனா வச்சிருந்தா தயவு செஞ்சு மாத்திக்கிங்க. உங்களுடைய ஜாதக அமைப்புல எப்படி இருக்கோ அந்த மாதிரி வீட்டை வச்சிருந்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் தவறா போற மாதிரியான விஷயங்கள்
ஆயிரும். அதனால வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு வாஸ்து கண்டிப்பாக பேசும். ஸோ நீங்க காமனா பார்க்கறது வாஸ்து வேற. நம்ம முறைப்படி நாங்க என்ன பண்றோம்னா, உங்க ஜாதகம் முதல்ல பார்த்துருவோம். உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கிற மாதிரி தான் வாஸ்து நாங்க அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்ப நான் சொன்ன தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்து வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.